அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் ஆர்.கே. சேதுராம். காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி குழுக்களின் தாளாளராக நான். என்னுடைய பெற்றோர்கள் ஒரு எளிமையான தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தவன். அது பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன். எளிமையான குடும்பம் ஒரு தொழிலாளியின் வயிற்றில் பிறந்ததால் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு அனுபவமாக ஆக்கப்பட்டது. அந்த கஷ்டங்கள் கொடுத்த அனுபவங்களும் இன்று எனக்கு ஒரு தனி பாதையை அமைத்து கொடுத்து அதில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் கடந்து வந்த காலம் என்பதை காட்டிலும் நான் நடந்து வந்த பாதையை நான் பார்த்ததெல்லாம், பாதைகளிலே நான் அனுபவித்ததெல்லாம், இந்த பாதையில் நடந்த நிகழ்வு எல்லாம் கடந்த காலமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புத்தம்புது காலை போல ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவங்களை என்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றன. நான் படிக்கின்ற காலத்திலே ஒரே வகுப்பறையிலே 40 மாணாக்கள் உட்கார்ந்து நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கில ஆசிரியர் வருகின்றார். ஒரே நேரத்திலே அந்த 40 மாணாக்க கண்மணிகளுக்கு அவர் பாடத்தை எடுக்கின்றார். ஒரே நேரம் தான், ஒரே வகுப்பறை, ஒரே ஆசிரியர். இந்த 40 மாணாக்கர்களுக்கு அவர் ஒருவரே பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதிலே தேர்வு என்று வருகின்ற பொழுது மதிப்பெண்களை நாம் யாரும் ஒரு மாதிரியாக வாங்கும். அதிலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவன் இருக்கின்றார், சராசரியாக மதிப்பெண்களை பெற்ற மாணவன் இருக்கின்றார், அவர் நடத்திய பாடத்தில் தேராத மாணவன் இருக்கின்றார். இதை நான் எண்ணி பார்த்தேன் என்னுடைய இளமை காலத்தில். அப்பொழுது ஒரே வகுப்பில் படிக்கின்ற மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் அதிக மதிப்பெண் வாங்கிவிட்டானே, அந்த மாணவனுக்கு அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தது இல்லை. அந்த வகுப்பறையில் கடைநிலையில் மதிப்பெண் வாங்கின மாணவனுக்கு தூரத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்தது. அப்பொழுது எங்கு இந்த குறை இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மாணவனிடத்திலே கவனித்தல் என்ற ஒரு குறை இருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பை இது யார் செய்திருக்க வேண்டும்? ஆசிரியர் செய்திருக்க. ஆசிரியர் தான் நடத்துகின்ற பாடத்தை பற்றி முழுமையும் தெரிந்தவர். அதில் எந்த மறுப்பும் யார் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடத்தை தெரிந்த அளவுக்கு, தான் மட்டும் தெரிந்த அளவுக்கு மாணவனுக்கு எப்படி எளிமையாக கற்றுக் கொடுக்கும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாத சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி வகுப்பறையிலே ஒரு மதிப்பெண் பெறுவதிலே ஒரு ஏற்றத்தாழ்வை நாம் காணலாம். ஆசிரியர் வகுப்பறையில் நுழையவில்லை, மாணவனுடைய மனதிலே நுழைகின்ற ஆசிரியராக இருக்க வேண்டும். ஒரு 6, 7ஆம் வகுப்பு வந்த பிறகு என் பேச்சை கேட்கறது இல்லை. எல்லா பெற்றோரும் தான் தன் பிள்ளை இடத்திலே ஒரு நாளைக்காவது ஒரு அரை மணி நேரம் அவனிடத்திலே செலவிடுதல் என்பது அவன் சொல்வதை கேட்க வேண்டும். பெற்றோர்கள் தான் சொல்வதை கேட்கின்றார்கள் என்று நிலை வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருகின்றது. அந்த சந்தோஷத்திலே அவன் என்ன நடக்கின்றான்? பெற்றோர்கள் போல அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த அன்பான பெற்றோர்கள் யார் குழந்தையுடைய அவனுடைய உணர்வுகளையும் அவன் சொல்வதையும் கேட்டு ரசிக்கின்ற பெற்றோர்கள் அன்பு நிலையிலே மாறுகின்ற பொழுது அவன் பெற்றோர் சொல்லை கேட்பவனாக இருக்கின்றான். மாணவர்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும், அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளியை விட்டு போகின்ற பொழுது நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு நான் சீதனமாக தர வேண்டும். அதுதான் கல்வியினுடைய குறிக்கோள் என்பதை நான் மனம் நிறைந்து நான் சொல்லுகின்றேன்.
நன்றி.